திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள சாத்தனூர் அணையிலிருந்து தென்பெண்ணையாற்றில் வினாடிக்கு 13,000 கன அடி தண்ணீர் வெள்ளிக்கிழமை திறந்துவிடப்பட்டது. இதையடுத்து 4 மாவட்டங்களின் கரையோர கிராமங்களுக்கும் வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டது. இதுகுறித்து நீர்வளத்துறை வெளியிட்டுள்ள 6வது வெள்ள அபாய எச்சரிக்கை செய்திக்குறிப்பில் கிருஷ்ணகிரி அணை மற்றும் பாம்பாறு அணையில் இருந்து தண்ணீர் திறப்பது அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதனால் சாத்தனூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக அணையிலிருந்து தென்பெண்ணையாற்றில் படிப்படியாக தண்ணீர் திறப்பது அதிகரிக்கப்படும். திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களில் செல்லும் தென்பெண்ணையாறு கரையோர கிராமங்களில் வசிப்பவர்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமீபத்தில் பெஞ்சல் புயலுக்கு அதிகனமழை பெய்தபோது 117 அடி வரை நீர்மட்டம் இருந்ததால் ஒரே நேரத்தில் வினாடிக்கு 1.68 லட்சம் கன அடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டதால் 4 மாவட்டங்கள் வெள்ளத்தில் மூழ்கின. இந்நிலையில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியால் கனமழைக்கு வாய்ப்புள்ளது என வானிலை ஆய்வு மையம் கடந்த ஒரு வாரமாக எச்சரித்து வந்தபோதும் 119 அடி உயரம் கொண்ட சாத்தனூர் அணையின் நீர்மட்டத்தை முன்கூட்டியே குறைக்கவில்லை. அணையின் நீர்மட்டம் கடந்த ஒரு வாரமாக கிட்டத்தட்ட 118 அடியாக பராமரிக்கப்பட்டுள்ளது. முழு கொள்ளளவுக்கு 1 அடி மட்டுமே குறைவாக வைக்கப்பட்டிருந்தது. இதன் எதிரொலியாக அணைக்கு நீர்வரத்து அதிகரிக்க தொடங்கியதும் அணையிலிருந்து தென்பெண்ணையாற்றில் வெளியேற்றப்படும் தண்ணீரின் அளவும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. முன்கூட்டியே அணையின் நீர்மட்டத்தை குறைந்தபட்சம் 4 அடி வரை குறைவாக வைத்திருந்தால் அணையிலிருந்து தண்ணீர் வெளியேற்றப்படுவதும் குறைவாகவே இருந்திருக்கும் என்ற கருத்தும் நிலவுகிறது. சாத்தனூர் மற்றும் வீடூர் அணையிலிருந்து உபரி நீர் அதிகம் திறக்கப்படுவதன் காரணமாக வெள்ள அபாயம் ஏற்படும் சூழல் உள்ளது. இதனால் சங்கராபரணி மற்றும் தென்பெண்ணையாறு அருகில் கரையோரம் வசிக்கும் பொதுமக்கள் அருகில் உள்ள அரசு நிவாரண முகாம்களில் பாதுகாப்பாக தங்க அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் என்று புதுச்சேரி ஆட்சியர் தெரிவித்துள்ளார். சென்னையில் புதன்கிழமை இரவு முதல் விட்டுவிட்டு வெளுத்து வாங்கிய மழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. வியாழக்கிழமை பகல் 2 மணி வரையில் பதிவான மழை நிலவரப்படி நெற்குன்றத்தில் 10 சென்டிமீட்டர், மீனம்பாக்கத்தில் 8 சென்டிமீட்டர், அண்ணா பல்கலைக்கழகத்தில் 7 சென்டிமீட்டர், தரமணியில் 7 சென்டிமீட்டர், பூந்தமல்லி, நந்தனத்தில் தலா 6 சென்டிமீட்டர், கொளப்பாக்கத்தில் 5 சென்டிமீட்டர், டெல்டா மாவட்டங்களில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் 11 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வடகிழக்கு பருவமழை மிக தீவிரமாக உள்ளது. அதிகபட்சமாக நாகப்பட்டினம் மாவட்டம் கோடியக்கரையில் 18 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. 4 இடங்களில் மிக கனமழையும் 72 இடங்களில் கனமழையும் பதிவாகியுள்ளது. வங்கக்கடலில் நிலவி வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுக்குறையும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் வியாழக்கிழமை கூறியுள்ளார். மேலும் வடகிழக்கு பருவமழையை பொறுத்தவரையில் கடந்த அக்டோபர் 1ஆம் தேதி முதல் இதுவரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பதிவான மழையின் அளவு 47 சென்டிமீட்டர். இந்த காலகட்டத்தின் இயல்பளவு 40 சென்டிமீட்டர். இது இயல்பை விட 16% அதிகம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 12 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து படிப்படியாக வலுக்குறைந்து தென் தமிழக பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலவக்கூடும். இதன் காரணமாக வெள்ளிக்கிழமை நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், ராமநாதபுரம், சிவகங்கை, தென்காசி, தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழக முதல்வர் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து வருவதால் மழைக்காக பயப்பட வேண்டிய அவசியமில்லை என்று வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் சாத்தூர் ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். கேரளாவின் வைக்கத்தில் நடைபெற்ற வைக்கம் போராட்டம் 100ஆண்டு நிறைவு விழாவில் புதுப்பிக்கப்பட்ட தந்தை பெரியார் நினைவகம் மற்றும் பெரியார் நூலகத்தை தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். இந்த நிகழ்வில் அவர் பேசும்போது, வைக்கம் என்பது ஒரு தனிப்பட்ட வெற்றி அல்ல, தொடர் வெற்றிகளுக்கான தொடக்கம். உயர்ந்த சாதி, தாழ்த்தப்பட்ட சாதி, ஏழை, பணக்காரன், ஆண், பெண் ஆகிய பாகுபாடுகளுக்கு எதிரான நம்முடைய போராட்டத்தை நாம் தொடர வேண்டும். முன்பு இருந்ததை விட வேகமாக செயல்பட வேண்டும் என்று முதல்வர் பேசினார். நடப்பாண்டில் ஒட்டுமொத்தமாக 18 நாட்களுக்கு மட்டும்தான் சட்டப்பேரவை கூடியிருக்கிறது. அதிக நாட்களுக்கு அவை கூட்டம் நடைபெற்றால் தாங்கள் அதிக அளவில் அம்பலப்படுத்தப்பட்டு விடுவோம் என்ற அச்சத்தின் காரணமாகவே மிக குறைந்த நாட்களுக்கு அவையை திமுக அரசு நடத்துகிறது என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் விமர்சித்துள்ளார். மத்திய அரசின் கொள்கைகள் பொருளாதாரத்தை மீட்டெடுப்பதில் தோல்வியடைந்து விட்டது என்று காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. மேலும் அரசின் யுக்திகள் கார்ப்பரேட் நிறுவனங்களின் வரிகளை குறைத்து சம்பளம் வாங்கும் மத்திய வர்க்கத்தினர் மீது வரியை சுமத்துவது, முதலீடு மற்றும் பணியமர்த்தல் அதிகரிப்பு இல்லாமல் ஒரு பெரிய அளவிலான ஏகபோகத்தினை உருவாக்கியுள்ளது என்றும் சாடியுள்ளது. தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் தனது சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்ட பதிவில், ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா என்ற கொடூரமான மசோதாவை நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இது நடைமுறைக்கு மாறான ஜனநாயக விரோத நடவடிக்கை. மாநிலங்களின் குரல்களை அழித்து கூட்டாட்சி தன்மையை சிதைத்து ஆட்சியை சீர்குலைக்கும். இந்தியாவே எழுக, இந்திய ஜனநாயகத்தின் மீதான இந்த தாக்குதலை முழு பலத்துடன் எதிர்ப்போம் என்று கூறியுள்ளார்.